இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற சர்வைக்கு வந்திருக்கிறோம். பள்ளமடை டு அளவந்தாங்குளம் சாலையில் உள்ள ஒரு தோட்டத்துக்கு போக போகிறோம். இது இந்த ஏரியாவுடைய பொதுவான ஜியாலஜி பாறை அமைப்பு. வடக்கு 30 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இங்கே பாறை அமைப்பு இருக்கும். இப்போ நாம் நின்றுட்டுருக்கிற இந்த சாலை ஒரு குவாட் சைட்டு ரிட்ஜிக்கு உள்ளது. குவாட் சைட் சீனிக்கல் பாறை. கொஞ்சம் தூரத்துக்கு இந்த சீனிக்கல் பாறை அப்படி போயிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வடமேற்கு திசையில் அப்படியே போயிடும். வடமேற்கு திசையில் எந்த இடத்துல கரெக்டாக கிராஸ் பண்ணோம்னா அழகபாண்டியபுரம் கடந்து ஒரு கோவில் இருக்கும். அங்கே கிராஸ் பண்ணி சுப்பியாபுரம் செட்டிக்குறிச்சி அந்த செட்டிக்குறிச்சி சுப்பியாபுரம் வழியாக அப்படி கிராஸ் ஆகி போவோம். இது ஒரு நிலத்தடி ஆறு. எந்த கொடையிலும் வத்தாத நீரூற்று உள்ள பகுதி இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற பகுதி. இந்த தோட்டம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. இங்கிட்டு கிழக்க மேற்க அவ்வளோ அந்தளவுக்கு நிலத்தடி நீரெல்லாம் இருக்காது. இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற பகுதி பள்ளமடை. மானூர் பள்ளமடைக்கும் அளவந்தாங்குளத்துக்கும் இடையில் உள்ள ஒரு விவசாய நிலம். அருமையான மண் வளம், ரெட் சாயில் ஏரியா. இந்த வெறும் 2.5 ஏக்கருக்குள்ளே ஒரு கிணறு இருக்குது, 6 போர் போட்டிருக்காரு. ஸோ இது அறியாமை, அவருடைய அறியாமை. ஏன்னா அவருக்கு விவசாயம் மட்டும்தான் தெரியும், பூமிக்குள்ள என்னன்னு தெரியாது. அவருக்கு தேவை இருக்குது, அதனால் போட்டு பார்த்தாரு. இதுதான் முதல் விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வு. அப்படி தானே தம்பி? இதுதான் ஃபஸ்ட் டைம் அவர் விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வுக்கு அழைச்சிருக்காரு. இந்த ஏரியா பகுதி என்னென்னா, ஒரு நிலத்தடி ஆறுங்கிறது இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்ரு தள்ளி வடக்கு தெற்கா போயிட்டுருக்கு. அதே மாதிரி இங்கிட்டு ஒரு 2 கிலோமீட்ரு கிழக்க அளவந்தாங்குளம் நெல்லை திருத்து அப்படியே செலிநல்லூர் வழியாக ஒரு லைன் போயிடும். அது நிலத்தடி ஆறுங்கிறது என்னது, குவாட் சைட் இருக்கக்கூடிய பகுதி. அது இதுங்க கீழே ஃபுல்லாக கருங்கல் பாறை இருக்கும். சார்னகிட்டுங்கிற கருங்கல் பாறை இருக்கும். அது எனக்கு இங்கே இதான் வேலைன்னு ஒன்று. எனக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக 40 ஆண்டுகளாக இங்கேயே சுற்றிட்டு இருக்கோன்னா இந்த ஏரியாவுடைய அமைப்பை பற்றி எனக்கு தெரியுது. அது அவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி அவருக்கு இந்த நிலத்தினுடைய தகுதி என்னங்கிறது அவருக்கு உள்ளபடியான ரிசல்ட் இன்றைக்கி தெரிஞ்சிடும். நமக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறதுக்காக போர்வெல் போட்டுகிட்டே இருக்க முடியாது. ஏன்னா இந்த பகுதி எனக்கு தெரிஞ்ச வரையில் 50 அடி 40 அடிக்கெல்லாம் ஃபுல்லாக கருங்கல் பாறை வந்துடும். மழைக்காலத்தில் தண்ணி கிணறு மட்டத்தில் கிடக்கும், கோடை காலத்தில் காணாமல் போயிடும். தண்ணி நல்லா இருக்கணும்னா ஒரு 70-80 அடியாவது வெடிப்பு பிளவு உள்ள பாறை அமைப்பு இங்கே இருந்தாகணும். அப்படி இருந்தால் தான் கோடை காலத்துலையும் தண்ணி போகணும். கோடை காலங்கிறது இங்கே என்னது, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர் 25ஆம் தேதி வரைக்கும் இங்கே கோடை காலம்தான். செப்டம்பர், அக்டோபர் 25 வரைக்கும் மிக மிக கொடூரமான வறட்சி நிலவக்கூடிய பகுதி இது. அந்த வறட்சியை தாங்கணும்னா நமக்கு ஒரு 75-110 அடியாவது சிதைவு வெடிப்புள்ள பாறை இங்கே இருந்தாகணும். அது இருக்கா இல்லைங்கிறத இங்கே இந்த முதல் ஸ்கேனு மேற்கிருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வடக்கு தெற்கு உள்ள பகுதியில் தண்ணி உள்ள பாறை இருக்கா இல்லைங்கிறது இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தெரிஞ்சிடும். முதல் ஸ்கேன் முடிஞ்சது. இதில் 60 அடிக்குள்ளே ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. 60 அடி தான் ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட்டு. 60 அடிக்குள்ளே ஒரு ஈரம், ஒரு கம்ப்ரஸர் ஓடக்கூடிய அம்சம்ல ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அதிகப்படி 100 அடிக்குள்ளே நமக்கு அந்த ரிசல்ட் தெரியும். இங்கே வேறு யாருக்காவது 200 அடிக்குள்ளே ஏதாவது வந்திருக்கா தம்பி? வந்துருக்கு. அப்படியா? மேக்க அது சீனிக்கல் பரம்பு, இது கருங்கல் பாறை. 150 அடி 200 அடி. அதாவது ஒரு ஈரம் சகதி 60 அடியில் ஓடுது. அது ஓடும். மேக்க உள்ளது அது ஓடும். அந்த சரமே அது வேறு சரம். சீனிக்கல் பாறை இருக்குது பாருங்க. இந்த கிணறு தான் பக்கத்தோட்டம் நல்லா இருக்குது பாருங்க. இதில் 180 அடி 260 அடியில் ஓடுது. இன்னும் அந்த டேங்கனுக்கு பற்றியெல்லாம் அது இந்த தான் இருக்குனாலும் நமக்கு மேக்கெல்லாம் இருக்குது. நம்ம சரம் நமக்கு அந்த சரம் வராது. ஆமாம், இங்கே நமக்கு இந்த ஏரியாவில் வடமேற்கு தென்கிழக்கு ஏறக்குறைய வடக்கு தக்குன்னு கற்பனை பண்ணிக்காங்களா. நான் நிற்கிறதும் அந்த காத்தாடி சுற்றுது, அதுவும் ஒரே சரமாக இருக்கும். ஸோ நமக்கு மேற்க உள்ளது இங்கே வராது, கிழக்க உள்ளது இங்கே வராது. இது என்னென்னா 60 அடிக்குள்ளே ஈரம் சகதி வந்துட்டுனா அதுக்கு கீழே தண்ணி வர நினச்சி போடக்கூடாது. ஸ்டோரேஜுக்காக போட்டுக்கணும், அவ்வளோதான். ரொம்ப அகலம் கொடுத்து முறைவு இடிப்பாற மாதிரி இருக்குது. இதை ஆழப்படுத்துறது ரொம்ப ரிஸ்க்கு. போருங்கிறது இது வரைக்கும் எத்தனை போர் போட்டிருக்கீங்க? 6 போர் போட்டிருக்காரு. ஓடக்கூடிய போர் 1 2 இந்த இதுவும் போர் போட்டு சும்மா தான் கிடைக்கும். மொத்தம் 6 போர்.
இது அவங்க இடத்தினுடைய வடகிழக்கு மூலையிலேருந்து இது 2வது ஸ்கேன். 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது. முதல் ஸ்கேன் வந்து தென்மேற்கு மூலையிலேருந்து கிழக்கு நோக்கி ஒரு ஸ்கேன் எடுத்தோம். அதில் ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. இது கிணறு வந்து இங்கே இருக்குது. நம்ம இப்போ நிற்கிற இடத்துக்கு நேராக தென்மேற்கு திசையில் இருக்குது. இங்கிட்ட எதுவும் போர் போட்டிருக்கீங்களா? 6 போரில் இந்த சைடே போடல. பொதுவாக வடகிழக்கு மூலையில் தானே போர் போடுவாங்க, நீங்கள் போடாமல் இருக்கீங்க. இங்கிட்டு போடலை. எல்லாம் கிணத்தை சுற்றி போட்டிங்க. ஒரு பாயிண்ட் அங்கே சொன்னாங்க, ஆனால் போடலை. பொதுவாக வடகிழக்கு மூலையில் தான் போடுவாங்க. உங்கள் கிணறு இடத்தினுடைய மத்தியில் இருக்குது. போரும் கிணத்தை சுற்றி தான் போட்டிருக்கீங்க. இது 3வது ஸ்கேன். இது இடத்துல மத்தியில் கொஞ்சம் நீள வாக்கில் இந்த பருத்தி மட்டும் அவங்க இடமா இருக்குது. இதில் ஒரு ஸ்கேன் பார்த்துட்ருக்கோம். இங்கே என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா இங்கே பைப் லைன் எதுவும் இல்லை. அப்படியே தம்பி, பைப் லைன் எதுவுமே கிடையாது. இதை கூட எல்லோரும் அப்படி தான் சார். எல்லாம் 10 15 போட்டுருக்காங்க சார். 10 15 போட்டுருக்காங்க. 4வது ஸ்கேனு. 3வது ஸ்கேனில் ஒரு 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். இந்த ஸ்கேன்லேயும் ஒரு பாயிண்ட் அமையும் வாய்ப்பு இருக்குது. இது 4வது ஸ்கேனு. இதோட இந்த எல்லை இவங்களுடைய கிழக்கு எல்லை முடியுது. இப்போ 3வது ஸ்கேனில் ஒரு 2 பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். விடுபட்ட சரம்னா அவங்க கிணத்துக்கு நேராக தெற்கு வடக்கு சரம் மட்டும் தான் விடுபட்டுருக்கு. மற்றபடி இவங்க பாறை அமைப்பு வடக்கு தெற்கு பாறை அமைப்பை நம்ம மேற்கிருந்து கிழக்கு நோக்கி எல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணிட்டோம். ஒரு சரம் மட்டும் தான் விடுபட்டுருக்கு, கிணத்து சரம் மட்டும். அப்பா ஸோ இந்த 6வது ஸ்கேன் தானே. இந்த 6வது ஸ்கேனில் ஒன்றும் பாயிண்ட் அமையலை. இவர் போட்டது ஃபுல்லாக இந்த 6வது ஸ்கேன் சரத்தில் தான் போட்டிருக்காரு. ஏறக்குறைய 6 போருமே இந்த 6வது ஸ்கேன் சரத்தில் தான் 6 ஸ்கேன் கிடக்கு. 6 போரும் போட்டிருக்காரு. அந்த கிணறும் இந்த சரத்து இந்த 6வது ஸ்கேனில் தான் இருக்குது. ப்ளூ கலருங்கிற அம்சமே இதில் வரல. ஸோ இவருக்கு தண்ணி வாய்ப்பு உள்ள இடங்கிறது 2வது ஸ்கேனு, 3வது ஸ்கேனு மற்றும் 4வது ஸ்கேன். இதில் தான் தண்ணி உள்ள பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அதில் எது பெஸ்ட்டுன்னு அவர்கிட்ட சொல்லுவேன், அவர் போர் போடுவார். இது முதல் ஸ்கேன். ஒரு ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட்டு. இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் ஒரு 3 பாயிண்ட் அடையாளம் இருக்குது. இது 3வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் ஒரு 2 பாயிண்ட் அடையாளம் இருக்குது. இது 4வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு, ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. 5வது ஸ்கேனில் பாயிண்ட் அடையாளம் வைக்கல. இந்த 6வது ஸ்கேன் இதில் தான் அவர் ஏறக்குறைய 6 போர்வெல் போட்டுக்கிற ஒரு கிணறு இருக்குது. அடுத்து ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் அலங்காரப்பேரி. இது அலங்காரப்பேரி ஏரியா, பாளையங்கோட்டை அலங்காரப்பேரி ஏரியா. 12 ஏக்கருக்கு மேலே அவ்வளோ இடம். 2 கிணத்துல மட்டும் விவசாயம் நடந்துகிட்ருக்கு. இது கீழே கருங்கல் பாறை கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா இந்த சரம் ஃபுல்லாகவே கோரி, பாலாமடை கோரி, அலங்காரப்பேரி கோரி. இது நடுக்க கோரி தானே இருக்குது வடக்க. அந்த மலையை பார்த்து அதுதான் கோட் சைட் கிழக்கு. மேலே போட்ட கோட் சைட் கிழக்கு. அந்த கோட் சைட் கிழக்கு இங்கே ராஜவல்லிபுரம் பாலாமடை கோட் சைட் கிழக்குங்க தொடர்பு உண்டு. ரெண்டும் ஒரே சரம். 150 அடிக்கு உள்ள 4-5 தண்ணினாலும் கிடைக்கக்கூடிய பகுதி அது. இந்த பகுதி ஃபுல்லாகவே நடுவு குறித்து இந்த லைனில் வரக்கூடிய கருங்கல் பாறைகளை, பாளையஞ்செட்டிக்குளம். நல்ல மழை காலத்தில் கிணறு தர மட்டத்துக்கு தண்ணி கிடக்கும். இப்போவும் கொஞ்சம் தண்ணி ஓடும். ஆனால் இன்னும் 2-3 மாதத்தில் அப்படியே காணாமல் போயிடும். செப்டம்பர் மாதம்லாம் தண்ணி இருக்கா கிணத்துல?
ரொம்ப இருக்காது. ஸோ மேல் கசிவு மட்டும் இங்கே உண்டு. ஏன்னா சுற்றி வர குளங்கள் உண்டு. அது குளம் தானே. இங்கே ஆறு, தாமிரபரணி ஆறு ஓடுது. அதனுடைய ரீசார்ஜ் போயிட்டனால இங்கே மேல் தண்ணி கொஞ்சம் உண்டு, 40-50 அடிக்குள்ளே. ஆமாம், கிணத்து தரம் தான் இது. முதல் ஸ்கேன் முடிஞ்சுது. அதில் வரக்கூடிய பாயிண்ட் வந்து 40 அடிக்குள்ளே ஈரம் சகதி தான். அதுக்கு நேரம் தான் கிணறு இருக்குது அதே சரத்தில். ஸோ இதில் போர்வெல் போட்டால் எங்கேயும் தண்ணி வராது இந்த சரத்தில். கிழக்கு நோக்கி இது 2வது ஸ்கேனு. 40 மீட்டர் லென்த்து, 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்கு. முதல் ஸ்கேனில் பாயிண்ட் எதுவும் இல்லை. இந்த மாதிரி ஏரியாவில் வந்து போர்வெல் பாயிண்ட் அமைஞ்சால் தான் பெரிய அதிசயம். போர்வெல் பாயிண்ட் அமையலைன்னா ஆச்சரியப்பட தேவையே இல்லை. ஏன்னா இது எல்லாமே கோரி பெல்ட்டு. 20 அடி, 10 அடி, 30 அடிக்கெல்லாம் கண்டிப்பாக கருங்கல் பாறை வந்துடும். ஒரு 60-70 அடி சிதைவு பாறை இருந்தால் போதும். அது கோடை காலத்தில் நல்லா ஓடும். மொத்தம் 6 ஸ்கேன் எடுத்து அதில் 3 பாயிண்ட் அடையாளம் கொடுத்துருக்கு. 80 அடி ஆழத்துக்குள்ளே சுமாரான தண்ணி வர வாய்ப்பு. இது 1வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு, அடையாளம் இல்லை. இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு, இது ரொம்ப மோசம், இதெல்லாம் அடையாளம் இல்லை. 3வது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கொஞ்சம் ஈரம் தெரியுது. 4வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் வைக்கல. 5வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் இல்லை. இந்த 6வது ஸ்கேனு வயல் பக்கத்தில் பார்த்தது. 2 பாயிண்ட் அடையாளம் இருக்குது. 3வதாக ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிறோம். கிருஷ்ணாபுரம் வச்சிக்குளம். 3 வெவ்வேறு துண்டு நிலம். இதில் ஏற்கனவே 2 போர்வெல் போட்டு ஃபெயிலியர் ஆகி கிடக்கு. 3 ஸ்கேன் எடுத்து 1 பாயிண்ட் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ரொம்ப சுமாரான பாயிண்ட்டு. இது ஈரம் மட்டும்தான் வரும். இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதுலேயும் ஈரம் தான் வரும். இந்த 3வது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம் இருக்குது. அதில் 1 போர்வெல் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. அலங்காரப்பேரி இடத்துல பாயிண்ட் அமைஞ்சது தான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அது 100 மீட்டர் ஆழத்தில். அதில் தண்ணி வந்துட்டுனா, அந்த போரில் தண்ணி வந்துட்டுனா அது உலகமாக அதிசயம். மற்றபடி அந்த பயல் போயிட்டால் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது.